மே மாதத்திற்கென்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நீங்கள் சிலரை நினைத்துக் கொண்டு இருக்கலாம், எங்கள் தரித்திரம் மாறாதா, கஷ்டம் மாறாதா என்று. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேகருக்கு நீ கொடுப்பாய், அநேகருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாய், அநேகருக்கு நீ ஏழைகளுக்கு உணவு கொடுப்பாய், அநேகருக்கு வஸ்திரம் கொடுப்பாய், அநேகருக்கு நீ போஷிப்பாய். இது எங்க எப்ப நடக்குது? தேவனாகிய கர்த்தரை பனியை போல் ஏற்றுக்கொண்டு வாழும் போது இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒன்று இல்லாமல் இருக்கிற நம்மை மாற்றி ஆசீர்வதித்து கர்த்தர் அப்படி செய்கிறார். ஆகிய புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பனியை போல இருப்பார். கைகளை தட்டுங்க, பனியை போல இருப்பார். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், பனியை போல இருப்பேன்.